இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமே நேற்று வரையான தரவுகளின்படி நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 71,235 பதிவாகியுள்ளதுடன் 49 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. කොළඹ දිස්ත්‍රික්කයේ තමයි වැඩිම මරණ වාර්තා වෙන්නේ අපේ IDH රෝහලින් සහ කළුබෝයිල රෝහලින් එහෙම මරණ වාර්තා වෙනවා. ඒකම අපි අනික් දිස්ත්‍රික්කවලත් ප්‍රධාන රෝහල්වල තමයි මේ මරණ වාර්තා වෙලා තිබෙන්නේ. මේන් මරණ පහක් අවුරුදු 5කට අඩු මරණ සහ අනික් සියලුම ඒවා මේ සාමාන්‍යයෙන් අවුරුදු 25ත් 49ත් අතර සහ අවුරුදු 65න් ඉහළ තමයි වැඩිම ප්‍රතිශතයක් මේ මරණ වාර්තා වෙන්නේ. වැඩි කණ්ඩායමක් ඉන්නේ කාන්තා පක්ෂය. அனுராதபுரம் மிகிந்துபுர பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் அனுராதபுர போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற சிசு சரிய பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளில் 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் பயணித்துள்ளதுடன் விபத்தின் போது 2 ஆண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களில் ஒருவரும் காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணும் புலனர்வ பகுதியிலிருந்து நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு வந்துள்ளதுடன் விபத்து ஏற்படும் போது மற்றொரு நண்பருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து அனுராதபுரம் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் தனது பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட இந்த ராஜினாமா கடிதத்திற்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் இந்த ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்து இதுவரை எவ்வித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்றும் பேராசிரியர் சரத் அபேகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் பதவியிலிருந்து விலகுவதற்கு எடுத்த முடிவு முற்றிலும் தனிப்பட்ட காரணம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் சரத் அபேகோன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் சில காலம் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் பதவியும் தற்போது வெற்றிடமாக காணப்படுகிறது. இப்பதவியில் இருந்த மஞ்சுளா மடபொல அண்மையில் ஓய்வு பெற்றமே இதற்கு காரணமாகும். அந்த பதவியின் தற்காலிக பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் இஷான் விஜய் திலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான 3 தூண்களாக விளங்குவதோடு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கிய வகிபாகத்தை ஆற்றி வருகின்றது. இதற்கு மேலதிகமாக சுயாதீன ஊடகங்களும் சிவில் சமூகமும் முக்கிய 2 தூண்களாக திகழ்ந்து வருகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றன. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கும் உயர் நீதிமன்றங்களின் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்பாது விடுவதற்கும் முற்பட்டு வருகிறது. இதன் மூலம் கணம் நீதியரசர்களின் சுதந்திரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் அரசாங்கம் எடுக்கும் இந்த முயற்சியை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். අද වන විට වර්තමාන රජය අධිකරණයට විවිධාකාරයෙන් බලපෑම් එල්ල කරනවා. එක පැත්තකින් ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම යෑමේ වයස 65 සිට 67 කරන්නට, අභියාචනාධිකරණ විනිසුරුවන්ගේ විශ්‍රාම යෑමේ වයස 63 සිට 65 දක්වා වැඩි කරන්නට මේ රජය දරන උත්සාහය අපි පිළිකුල් සහගතව ප්‍රතික්ෂේප කරනවා. විශේෂයෙන්ම අභියාචනාධිකරණයට ශ්‍රේෂ්ඨ අධිකරණය පත් කරන්නට ඉන්න විනිසුරුවන් පත් නොකොට ඒවා හිස්ව පවත්වාගෙන යෑම තුළ එතනිනුත් අධිකරණයට බරපතල බලපෑමක් නීතියේ ආධිපත්‍ය රැකගන්න සමගි ජන බලවේගයත් සමගි ජන සන්ධානයත් ප්‍රගතිශීලී විපක්ෂයත් සෑම විටම සූදානම් කරුණා කරලා ප්‍රජාතන්ත්‍රවාදයට අත තියන්න එපා, අධිකරණයට අත තියන්න එපා. ඔබට ජනවරම ලැබුණේ අධිකරණයට බලපෑම් එල්ල කරන්න නෙවෙයි. විධායක ජනාධිපති ක්‍රමය අහෝසි කරලා ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ශක්තිමත් කරන නව ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවක් ස්ථාපනය කිරීම. විනිසුරුවන්ගේ විශ්‍රාමගත වයස් සීමාවන් වෙනස් කිරීම ඔබට ලැබුණු ජනවරම තුල ඇතුළත් වී නැහැ. කරුණා කරලා ජනවරම ක්‍රියාත්මක කරන්න.
மறைந்த கட்டார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் கலிஃபா அல் தானிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று பிற்பகல் கட்டார் நோக்கி புறப்பட்டு சென்றார். இந்த விஜயத்தின் போது முன்னாள் அமீரின் மறைவு குறித்து இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக பிரதமர் தனது உத்தியோகபூர்வ இரங்கலை தெரிவிக்க உள்ளார். மேலும் இந்த விஜயமானது இலங்கை மற்றும் கட்டார் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவதற்காக இலங்கையின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் ஒரு சந்தர்ப்பமாகவும் கருதப்படுகிறது. அத்துடன் எதிர்க்கட்சியை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அதே விமானத்தில் தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 217 என்ற விமானத்தின் மூலம் நேற்றிரவு 6:50 மணிக்கு கட்டுநாயக்காவிலிருந்து தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 5575 மதுபான போத்தல்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரும் முல்லைத்தீவு விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கிழக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான இலங்கை கடற்படை கப்பல் கோட்டாபய முகாமிற்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமையவே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 43 வயதுடைய முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபரையும் சட்டவிரோத மதுபான தொகையையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு கலால் திணைக்கள அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பயங்கர மோதலை கட்டுப்படுத்துவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லைக்கல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான AC கஜநாயக் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது கைதிகள் சிறைச்சாலையின் இறுதி மரக்கதவையும் உடைத்துக் கொண்டு வெளியே வர முயன்ற சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் சிறைச்சாலைக்குள் இருந்த கைதிகள் குழுவொன்று சிறைச்சாலைகள் அதிகாரிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளமை தெரிய வந்ததுடன் அந்த சந்தர்ப்பத்தில் நிலைமையை கட்டுப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உயிரை பாதுகாத்துக் கொள்ளவுமே இந்த அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூடானது சிறைச்சாலை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்பட்டதா அல்லது அதிகார வரம்பை மீறி செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக தற்போது ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான மோதல் காரணமாக இதுவரை 10 சிறைச்சாலைகள் அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித நிதி பிரச்சனையும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். எந்த ஒரு தேர்தலுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர தேர்தல் ஒன்று அழைக்கப்பட்டால் அதற்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். அதன்படி மாகாண சபை தேர்தலுக்கு நிதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போதைய பிரச்சினை தேர்தல் முறையே ஆகும் என்றும் புதிய தேர்தல் முறை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்த முடியும் என்றும் தெரிவித்தார். இதற்கு முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா டித்வா அனர்த்தம் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது எனவும் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இந்த அனர்த்த நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இந்த கூற்றை நிராகரித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச டித்வா அனர்த்த நடவடிக்கைகளுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அந்த 500 பில்லியன் ரூபாயில் இதுவரை சுமார் 260 பில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அனர்த்தத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இன்னும் மீதி உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீட்டுக்கு இந்த அனர்த்த நிலைமை பாதிப்பை ஏற்படுத்தாது என கூறிய அமைச்சர் நாட்டில் அவசர தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டாலும் அதற்கான நிதியை ஒதுக்கும் திறன் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். පළාත් සභා ඡන්දය කඩිනමින් පැවැත්වීම තමයි අපේ බලාපොරොත්තුව. හැබැයි අලුත් ඡන්ද ක්‍රමයක් යෝජනා වුණා මනාපොලින් තොර කොට්ටාස මන්ත්‍රීවරයෙක් ලැබෙන සහ කාන්තා නියෝජනයක් සහතික වෙන. ඒ ඉල්ලීම ජනතාවගේ අභිලාෂය පස්සක තිබියදී ඒක සම්පූර්ණයෙන්ම අමතක කරලා අලුත් ඡන්ද ක්‍රමයක් හදන්න බැරි වෙයි. ඔක උපරිම බිලියන 15ක් යනකොට ඡන්දයක් තියන්න පුළුවන්. බිලියන 500ක් අපි වෙන් කරලා දැන් ඒකේ බිලියන 250-60කට ආසන්න ප්‍රමාණයක් දිත් වලට වියදම් කළත් ඉවරයි. සල්ලි ප්‍රශ්නයක් නෑ. A9 வீதியின் மதவாச்சி வாமலு கொல்லவே பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் அவ்விடத்திலே உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மதவாச்சி வாமலு கொல்லவே பாடசாலைக்கு அருகில் வசிக்கும் 32 வயதுடைய நபராவார். ஹட்டன் கொட்டகல பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த லொரி ஒன்றும் மதவாச்சியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றிற்காக மதவாச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளை கட்டுப்படுத்த முடியாமல் எதிர்திசை பாதைக்குள் நுழைந்தமையே இந்த விபத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மதவாச்சி போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நோர்வுட் நிவ் வேலி பங்களா டிவிஷன் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு புண்ணியாக வாஜனம் இடம்பெற்று விசேட ஓம திரவியங்கள் இடப்பட்டு யாக பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து மகா பூர்ணாகுதி இடம்பெற்று மேலதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் கும்பம் ஆலயத்தை சுற்றி வந்து கோபுர கலசங்களுக்கு கும்பம் நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு பிரதான கும்பம் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் அன்பார்ந்த परब्रह्मस्वरूपिणे जय नमः। ओम बालाय नमः। ओम भवान्ये नमः। ओम भक्तदारण्ये नमः। ओम मंगलप्रदाये नमः। भामाय धनम् यो அழைக்கின்றோம். நோர்வுட் நிவ் வேலி பங்களா டிவிஷன் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனத்துக்கு காலை 8 மணி ஒரு ஐதீகம் அம்மனுடைய ஒரு தண்ணீர் எங்களுடைய பேரிலும் பட வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் கும்பம் அழகான முறையில் ஆலயத்தில் இருந்து உங்களுடைய பேரிலும் அந்த தண்ணீர் படுகிறது. ஆமா மகளிர்களில் இந்த ஆலயத்துடைய ஒரு அழகான ஒரு தோட்டம் என்று நான் சொல்லலாம். இந்த ஆலயத்துடைய ஒரு அழகான ஒரு தோட்டத்திலே ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன்படியிலே LOLC அல்ஃபலா இலங்கையின் முதல் தவாரக் அடிப்படையிலான தனிநபர் இஸ்லாமிய நிதி வசதியை அறிமுகப்படுத்தியது. LOLC அல்ஃபலா இலங்கையில் முதல் முறையாக ஷரியா கொள்கைக்கு இணங்க ஒழுக்க நெறி மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் தனிநபர்களுக்கு நிதி வசதிகளை பெற்றுக் கொடுக்க உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய சேவை இலங்கையின் இஸ்லாமிய நிதித்துறையில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், தொழில் விரிவாக்கம், குடும்ப தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அவசர மற்றும் அத்தியாவசிய நிதி தேவைகளுக்காக இந்த நிதி வசதியை பயன்படுத்த முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. தவாரக் என்பது உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய நிதி முறையாகும். இதில் பொருள் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் மூலம் ஷரியா விதிமுறைகளுக்கு அமைவாக வாடிக்கையாளர்களுக்கு பணப்புழக்க வசதி வழங்கப்படுகின்றது. இந்த செயல்முறையில் LOLC அல்ஃபலா முகவராக செயற்பட்டு பொருட்களின் கொள்வனவு, விற்பனை மற்றும் மறுவிற்பனை நடவடிக்கைகளை வாடிக்கையாளர்களின் சார்பில் மேற்கொள்வதன் மூலம் வெளிப்படையான மற்றும் திறமையான சேவையை வழங்குகிறது.
ஐக்கிய ராச்சியம் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர தீர்மானித்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் இரவு நேரத்திலிருந்து அதிகாலை 6 மணி வரை இந்த வயது பிரிவினரின் சமூக ஊடக பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட உள்ளது. இது குறித்து மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. முன்னதாக கடந்த மாதம் ஐக்கிய ராச்சியம் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான ஸ்னாப்சாட், டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களின் பயன்பாட்டை தடை செய்ய முடிவெடுத்திருந்தது. அந்த சட்டங்கள் 2027 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து நடைமுறைக்கு வரவுள்ளன. சிறுவர்களின் மனநலனை பாதுகாத்தல், இணைய அடிமைத்தனத்தை குறைத்தல் மற்றும் சமூக ஊடகங்களின் பாதகமான தாக்கங்களை கட்டுப்படுத்தல் ஆகிய நோக்கங்களுக்காகவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த 20% கட்டண திட்டத்தை அமெரிக்கா கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வளைகுடா நட்பு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முக்கிய உலகளாவிய எரிசக்தி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான அமெரிக்காவின் செலவினங்களை ஈடு செய்ய 20% கட்டணம் விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். சர்வதேச அளவில் இந்த அறிவிப்பு பெரும் விவாதங்களை கிளப்பிய நிலையில் ஒரே நாளில் அவர் தனது முடிவை மாற்றியுள்ளார். இது குறித்து தனது ட்ரூ சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளதாவது: மத்திய கிழக்கு நாட்டு தலைவர்களுடன் நடத்தப்பட்ட மிக சிறந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் 20% அமெரிக்க ஈடு செய்யும் கட்டண திட்டத்தை கைவிட முடிவு செய்துள்ளேன். அதற்கு பதிலாக பல்வேறு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மேற்கொள்ளவுள்ள பிரம்மாண்ட வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த முதலீடுகள் மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் அவர்களது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் அமையும் என்றார். உலகக்கிண்ண கால்பந்து 2026 தொடரின் பரபரப்பான முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு கம்பீரமாக முன்னேறியுள்ளது. டல்லாஸ் மைதானத்தில் நடைபெற்ற